ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம லெவன் பாதி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த மணிலா வாத்து வந்து நம்மக்கிட்ட ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு மேலே இருக்குங்க. இதுவரை நிறைய டைம் முட்டையிட்டிருக்கு. ஆனால் ஒரு டைம் கூட முட்டையை பறித்ததே கிடையாது. இந்த மாதிரி அடைப்படுக்கும். ஆனால் அது ஒரு டைம் கூட பறித்ததே இல்லைங்க. ஏன்னா மணிலா வாத்து ரொம்ப சேஃபாக விடுறோம் அப்படின்ற பேரில் அங்கங்கே எங்கேயாவது ஒரு பொதரில் மாதிரி கொண்டு போய் விட்டுரும், இல்லைனா தட்டுப்போர் கடியில் விட்டுருங்க. ஏன்னா நம்ம சைடில் ஃபுல்லாகவே நிறையா பாம்பு அந்த மாதிரிலாம் கிராமங்களில் இது நார்மலாகவே இருக்கும். அப்படிங்கும்போது நம்மளோட தோட்டத்தில் நிறைய பாம்பெல்லாம் இருக்கனால கரெக்டாக முட்டையை டெய்லியும் போய் அது சாப்பிட்டு அந்த வாத்துமே செத்து போயிடும். ஒரு டைம் கூட எங்களோடதில் பறித்ததே கிடையாதுங்க. இந்த டைம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எங்களது வாத்துமே ஃபுல்லாக குறைஞ்சிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு டைமே சரி அடைப்படுக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஒரு குஞ்சு கூட இல்லாமல் போயிடுச்சுங்க. ஒரு 5 வாத்துக்கிட்ட அந்த மாதிரி செத்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த டைமு வாத்து எங்கே முட்டையிடுதோ அந்த இடத்துலேருந்து முட்டையை எடுத்துட்டோம்னா அந்த வாத்து வந்து திரும்ப அந்த இடத்துல முட்டையே இடாது. அது வந்து இந்த மணிலா வாத்து மட்டும் அப்படி தான். நம்ம கோழியெல்லாம் எப்படி எடுத்தோம் அப்படின்னாலுமே முட்டையிடும். ஆனால் இது வந்து முட்டை இடாதுங்க. இந்த டைம் என்ன பண்ணோன்னா, முட்டையை எடுத்துகிட்டு அந்த இடத்துல கோழியுமே ஒரு கோழி பக்கத்துலேயே விட்டுட்டு இருந்துச்சு. அந்த இடத்துலையே நாங்கள் அந்த கோழி முட்டையை வச்சுட்டோம். ஒரு 3-4 கோழி முட்டையை அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தோம். நாங்கள் அது விட எடுத்துக்கிட்டே இருந்தோம். எடுத்து கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒட்டுக்கா Jan 1 அன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கி இன்க்யூபேட்டரில் வச்சிட்டோங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட 26 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அது வந்து அதோட இது வந்து 28 டேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கோழி முட்டையை வச்சு தான் படுத்திருக்கு. இன்னொரு நாளான்னைக்கு மாதிரி அது பறிச்சிருச்சு அப்படின்னா கொண்டு வந்து இங்கே முட்டையை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கோம். ஏன்னா எங்ககிட்ட இருக்கிறது லாஸ்ட்டு வாத்து இது தான். இதிலேருந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படின்றனாலையும் எங்களுக்குமே வந்து மணிலா வாத்து எல்லாரும் சொல்கிறாங்க அது அடைப்படுத்து குஞ்சு பறித்து கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே பார்த்துருக்கோம். இருந்தாலும் எங்களோட தோட்டத்தில் அப்படி இல்லை அப்படின்றனால இந்த டைம் நாங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். இது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கோங்க. இங்கே பாருங்கள், இதை சுற்றி இதோட முடியெல்லாம் பிச்சு இந்த மாதிரி வச்சு தான் அது படுத்திருக்கு. ரொம்ப சூப்பராக படுத்திருக்கு. உள்ளே இருக்கிறதுமே தெரியும் உங்களுக்கு, அது கோழி முட்டை தான், வாத்து முட்டை கிடையாது. அது வந்து நம்மளோட இன்க்யூபேட்டரில் இருக்குது. பொரிச்ச வாட்டி அது எப்படி இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் நம்மளோட வாத்து முட்டை. இது வந்து செகண்ட் பேட்ச் வச்சதுங்க. ஃபஸ்ட் பேட்ச் வந்து கோழி முட்டை வச்சுருந்தோம். இப்போ இது தேர்ட் பேட்ச் வச்சோம். ஏன்னா 10 முட்டை 5 முட்டை அப்படி பிரித்து வச்சோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிடுவோம். பாருங்கள், Jan 1 வச்சோம், 28 வந்து பறிக்குங்க. இது வந்து செகண்ட் பேட்ச் வச்சது வாத்து முட்டை அப்படி சொல்லி ஃபுல்லாக எழுதிடுவோம். இப்போ வந்து பறித்த வாட்டி அந்த வாத்து வந்து எப்படி அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குதா இல்லையா, வாத்து கொஞ்சம் எடுத்துக்குதா இல்லையா அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.